Weight was LCHF was balanced and intermittent fasting. Which works best? The session is moderated by Dr. M. Chinnaswamy. I request Dr. M. Chinnaswamy on stage, please. He is a child health specialist from Bhavani. He completed his MBBS his batch is 1985 from a small town. Ma'am, நானே சொல்கிறேன் சார், நானே சொன்ன கரெக்டாக இருக்கும். He is from a small town, small hospital, pediatric practice, busy with plenty of free time. இப்படி ஒரு CV எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. He is a budding philosopher for everyone in our pediatric group, wellness enthusiast, he is a reader, avid traveler, and is an avid thinker and what not. He is a multifaceted person. We are glad to have him here, sir. Now I request Dr. Chinnaswamy sir to introduce the speaker. I request the speaker panelists to be on the stage. Dr. A.B. Farooq Abdullah, Dr. Karthik Raja, Dr. Sivakumar. Sir, please introduce the speaker. Oh. Okay. நான் யாரோ ரிங்டோன் நினச்சேன். சார் தான் பாட்டு போட்டிருக்கேன். அந்த காலத்திலிருந்து இந்த 3 பேர்த்துக்கு சண்டை போட்டு கடைசியில் தீர்ப்பு சொல்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். Now comes the great battle of bulges. நான் அப்பப்போ ஈரோட்டு தமிழ்லேயும் இணைஞ்சிக்கிறேன். உடம்பு இளைக்கிறதுக்கு எது நல்ல ஐடியா? கம்மியாக சாப்பிட்றதா, அப்பப்போ சாப்பிட்றதா, கண்டதையும் திங்காமல் சிலது மட்டும் சாப்பிட்றதா? பொழுதுனிக்கும் தின்னுட்டு இருந்தால் குண்டாயிருவேன், கண்டதையும் தின்னாலும் குண்டாயிருவேன். சிக்கனமாக சாப்பிட்ற பேர் வழின்னு கண்டதையும் திங்கவும் கூடாது. அளந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது தான் நல்லது. இப்படி பல சண்டைகள் நடந்து கொண்டிருக்கு. எங்கள் சங்கத்தில் அடிக்கடி நடக்கிற சண்டையில் இதுவும் ஒன்று. இன்றைக்கு அந்த சண்டையில் கலந்து கொள்ள 3 பேலியோ ஸ்டால்வர்ட்ஸ் இந்த சங்க பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் டாக்டர் ஃபரூக், ஆதர், ரைட்டர் அண்ட் திங்கர். அவர் முதல்ல லோ கலோரி டயட், கம்மியாக சாப்பிட்றது தான் உடம்பு இளைக்கிறதுக்கு வழின்னு பேச வந்திருக்கிறார். இருக்கலாம், மாவுன்னு ஒன்று இருக்குதில்ல, அதை அளவாக சாப்பிட்றது தான் நல்லதுன்னு பேசுகிறதுக்கு டாக்டர் கார்த்திக் ராஜா வந்திருக்கிறார். கார்த்திக் ராஜா இளைஞர்கள் மத்தியில், அதுலேயும் குறிப்பாக எங்கள் நர்ஸுகள் மத்தியில் ரொம்ப பாப்புலர். அந்த இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குதுங்க, பொழுதுனைக்கும் வந்து இதுன்னு. நான் இன்ஸ்டாகிராம் எனக்கு ஓப்பனே பண்ண மாட்டேங்குது. ஆனால் எங்கள் பொண்ணுங்கள்லாம் எல்லாருமே ஜூனியர் டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே அது ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வந்து இந்த அஜித், இந்த விக்ரம் மாதிரியெல்லாம் வச்சுட்டு வந்து பட்டை கிளப்பிகிட்ருக்கிறார். அவர் கார்ப் கண்ட்ரோல் தான் முக்கியம் அப்படின்னு, லோ கார்ப் தான் சொல்கிறார். ரெண்டும் இருக்கட்டையா, குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டு பொழுதுனைக்கும் தின்னுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்காக டாக்டர் சிவகுமார் வந்திருக்கிறார். ஹீஸ் அ கேட்ராக்ட் சர்ஜன், அதனால் அவருக்கு தெளிந்த பார்வை இருக்கும். அதில் டாக்டர் வந்து லோ இன்டர்மிட்டன்ட் ஈட்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறத விட இன்டர்மிட்டன்ட் ஈட்டிங், அதை பற்றி பேச வந்திருக்கிறார். முதல்ல 3 பேர்த்தையும் மோத விடலாம். பிறகு அவங்ககிட்ட நானும் கேள்வி கேட்கிறேன், கேள்விகளை நீங்களும் கேளுங்கள், ஒரு முடிவுக்கு வருவோம். முதலில் டாக்டர் ஃபரூக். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான தருணத்தில்
அகில உலக நார்மல் டயட் சார்பாக பேச வந்திருக்கேன். நார்மல் டயட் தானே இது. பேலியோலே இருந்தால் கூட 3வது மாதம் என்ன கேட்குறாங்க, எப்போ நார்மல் டயட்டுக்கு போகலான்னு கேட்குறாங்க. ஸோ பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் நமக்கு தெரியும், அருண் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. 3 வகையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் தேர்: கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் எந்த நாட்டில் போய் யார்கிட்ட கேட்டாலும் எது வந்து எனர்ஜி சோர்ஸ்ன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக கார்போஹைட்ரேட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரங்கத்தில் 100 பேர் கார்போஹைட்ரேட்ஸ் தேவையே இல்லைன்னு ஓட்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எந்த அரங்கத்துலையும் இந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் எனர்ஜி சோர்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ், அப்புறம் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது எல்லாமே இருக்குது. பிரெயினுக்கு தேவை, இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ப்ரோட்டீன் இதில் யாருமே மாற்று கருத்து இருக்காது, நம்ம பாடி பில்டிங்க்கு ப்ரோட்டீன் தேவை. தென் சில அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒன்லி த்ரூ டயட் அப்படி தான் நம்ம வாங்க முடியும், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். தென் ஃபேட்ஸ். ஃபேட்ஸில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட், இதில் மோனோ அன்சேச்சுரேட்டட், பாலி அன்சேச்சுரேட்டட் இருக்குது. இதில் நிறையா விவாதங்கள் இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தவறு, இதயத்தில் அடைப்பை உருவாக்கும், அப்புறம் நெஞ்சுவலி, மரணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கலோரி. ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க டாபிக் என்னென்னா கலோரி. கலோரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேர் குவான்டிஃபை தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொவைடட் பை ஃபுட் அண்ட் பிவரேஜஸ். நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அது ஒவ்வொன்றும் நம்ம உடலுக்குள்ளே போகும்போது எவ்வளோ கலோரி கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த கலோரியை நம்ம எப்பயுமே கலோரி கான்சியஸாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலோரி கான்சியஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கலோரிங்கிறது 4.184 கிலோ ஜூல்ஸை கொடுக்கும். ஸோ கலோரின்னு தான் இனிமேல் ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருப்போம். எஸ்டிஏ அப்படின்னா என்ன? எஸ்டிஏ அப்படின்னா என்னென்னா, எப்பயுமே பேங்க்கு போனீங்க அப்படின்னா பேங்க் கடைசியாக வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க, ப்ராசஸிங் ஃபீ. லோன் வாங்கினா கூட ஒரு ப்ராசஸிங் ஃபீ போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உண்ணும் உணவுப் பொருட்கள்லையுமே புரோட்டீன் சாப்பிட்றீங்களா, ஃபேட் சாப்பிட்றீங்களா, இல்லை கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்களாங்கிறத பொறுத்து அந்த உணவை உடல் உட்கொள்வதற்கு உடல் செலவழிக்கும் எனர்ஜி தான் வந்து எஸ்டிஏ, ஸ்பெசிஃபிக் டைனமிக் ஆக்ஷன். அது வந்து எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த உணவை நாம் அதிகமாக எடுத்துக்கும் போது உடல் வந்து குறைவான ஆற்றலுடன் கிரகித்து கொள்ளும்? ஃபேட்டா, கார்போஹைட்ரேட்ஸா, இல்லை ப்ரோட்டீனா? ஓகே. ஸோ 200 கலோரி கொண்ட இந்த லெக் பீஸை நம்ம சாப்பிட்டா கூட அது வழியாக நமக்கு 140 கலோரி தான் நெட்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 கலோரி இட் இஸ் யூஸ்ட் இன் அசிமிலேஷன் ஆஃப் தட் ஒரு லெக் பீஸை நம்ம சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இப்போ எல்லாருமே பதில் சொன்னீங்க. பட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஃபேட்ஸ் ஹாவ் வெரி லோயஸ்ட் எஸ்டிஏ. 0 to 3% எனர்ஜி தான் வந்து நம்ம பாடி வந்து செலவழிக்கும். ப்ரோட்டீன்ஸுக்கு வந்து வெரி ஹை, 20 to 30% செலவழிக்கும். தென் கார்போஹைட்ரேட்ஸுக்கு 5 to 10% செலவழிக்கும். ஸோ கலோரி கால்குலேஷன் அப்போ நீங்கள் சாப்பிட்றது கார்போஹைட்ரேட்டா, ஃபேட்டா, இல்லை ப்ரோட்டீனாங்கிறத பொறுத்தும் முக்கியமாக இருக்கும். தென் எல்லாருக்குமே தெரியும், கார்போஹைட்ரேட்ஸ் மீன்ஸ் 4 calories, ப்ரோட்டீன் கிவ்ஸ் 4 calories, ஃபேட் கிவ் 9 calories, அண்ட் ஆல்கஹால் மறக்கக்கூடாது. எந்த டயட்டில் இருந்தாலும் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இட் கிவ்ஸ் 7 calories. ஸோ கேலரி அவுட், நீங்கள் வந்து கேலரி இன் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறத பின்னாடி பார்ப்போம். கேலரி அவுட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we all should know about total daily energy expenditure. இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணணும்னா we have to calculate basal metabolic rate. ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் விதவிதமாக இருக்குது. இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே ஹைட் ஒரே வெயிட் உள்ள ஜென்ஸ் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் பிஎம்ஆர் மாறுபடும். தென் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பிஎம்ஆர். இப்போ எல்லோரும் வெளியில் போய் ஃபேட் கால்குலேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு பிஎம்ஆரை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். தென் யூ டிட்டர்மைன் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பை யுவர் செல்ஃப். நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து இந்த இதில் தான் வருவோம். டைப் ஏ பர்சன்ஸ், sedentary, little or no exercise. So you calculate your BMR and it multiply with 1.2. இப்ராஹிம் சார் கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு நீங்கள் சேர்க்கல இதில். தென் லைட்லி ஆக்டிவ், மாடரேட்லி ஆக்டிவ், வெரி ஆக்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ். இதை பொறுத்து உங்களுடைய இந்த PAL அப்படிங்கிற கணக்கு வந்து கூட்டிக்கோங்க. தென் யூ கால்குலேட் யுவர் TDE பை மல்டிப்ளையிங் BMR வித் PAL. இதை வச்சுக்கிட்டு இப்போ இதை வச்சு நீங்கள் ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு செக் வெயிட் ஆஃப்டர் 1 week. சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வெயிட்டு, சாயந்தரம் திருப்பியும் போய் ஒரு வெயிட் பார்க்குறீங்க. அப்படி வந்து வெயிட் பார்க்கவே கூடாது, ஏன்னா உங்களுக்கு டிஜெக்ட் ஆவீங்க.
தொடர்ச்சியாக 1 வீக் ஆர் 10 days ஒன்ஸ் தான் வெயிட் பார்க்கணும். அதுவும் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வச்சே கூட வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதனால் செக் வெயிட் 1 வீக் ஒன்ஸ். இஃப் யுவர் வெயிட் இஸ் இன்க்ரீசிங், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா எனர்ஜி சர்ப்ளஸ் டயட்டில் இருக்கீங்க. இஃப் யுவர் எனர்ஜி வெயிட் இஸ் ஸ்டாக்னென்ட், தென் யூ ஆர் ஈட்டிங் அப் டு யுவர் TDE. இஃப் யூ ஆர் லூசிங் வெயிட், யூ ஆர் இன் அ கலோரி டெஃபிசிட் டயட். ஸோ ரஃப்லி 1 கிலோ நம்ம பாடி வெயிட்டுக்கு வந்து ஒன் ஷுட் லூஸ் 7,700 calories. இந்த 7,700 calories ஒரே நாளில் லூஸ் பண்ண முடியாது. ஸோ யூ டிவைட் இட் இன்டு 300 to 400 calories per day. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃபேட் கண்டென்ட்டை குறைக்கணும் அப்படின்னா 1 gram of fat is 9 calories. ஸோ 9,000 calories நீங்கள் குறைச்சாகணும். அதனால் பெர் டே யூ கிவ் 300 to 400 calories deficit. So with 3,500 calories deficit per week, you will lose 0.5 kilogram per week. இதுதான் வந்து ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் படி அக்செப்டட் நார்ம்ஸ். இதை விட வேகமாக வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 80 kg male losing half kg per week is not always equal to 120 kg male losing half kg. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 kg ஆள் வந்து கலோரி டெஃபிசிட் போகும்போது he may lose 1.5 kg. 80 kg ஆள் வந்து அதே டயட் எடுக்கும்போது half kg தான் குறையும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5% ஆஃப் பாடி வெயிட் பெர் வீக் தான் வந்து குறையிறது தான் இட் இஸ் ஹெல்த்தி. ஸோ கலோரி டெஃபிசிட் டயட் எப்படி வைக்கிறது அப்படின்னா calculate your BMR, then your PIL, multiply it, then give 20% deficit. 20% deficit is a healthy limit. Then eat within that deficit, then lose fat. So TDE வந்து உங்களுக்கு 2000 kilocalories வருது அப்படின்னா give 20% deficit, that is 400 kilocalories. So eat 1600 kilocalories per day. இதில் முக்கியமானது என்னென்னா எதை வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. கார்ப்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் வித்தின் 65%. ஃபேட்ஸ் அட்லீஸ்ட் டேக் அப் டு 30 to 35%. ப்ரோட்டீன்ஸ் 20 to 35% ஆகுது இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோ வி ஷுட் மெயின்டைன். தென் யூ ஆல் ஷுட் நோ தட் கலோரி டென்சிட்டி அப்படின்னு இருக்கு. எந்த வெயிட் லாஸ்லையுமே கலோரி டென்ஸ் டயட் வி ஷுட் டேக். இதில் என்னென்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான அமௌண்ட்லேயே 500 calories கொடுக்கும். அதே இது மீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலே அதே 500 calories கொடுக்கும். ஸோ வயிறை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ ஹவு டு ஆக்சுவலி மெஷர் யுவர் இன்டேக் அப்படின்னா குரோனோமீட்டர், ஹெல்த்தி ஃபீ மீ, மை ஃபிட்னஸ் பால், இங்கே நலம்தானா ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ டேக் ஹோம் பாயிண்ட் இஸ் calorie in, calorie out theory is not obsolete. It is always there. It's work in majority people without any hormonal imbalances. Then take home points. Even if you are in a paleo or keto diet or in a time restricted diet eating 5,000 kilocalories per day won't do any good in treating obesity. Then tracking calories is very important, and to be calorie conscious is very important in reducing weight. ஸோ இது லோ கார்ப் ஈட்டிங் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரெண்டுலேயுமே தேவை. ரெண்டுலேயுமே எஸ் ஜே சூர்யா இருப்பார். எஸ் ஜே சூர்யா இல்லாமல் ரெண்டு படமும் ஹிட் ஆகாது. ஸோ ஐ ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் calorie restriction even when you are in paleo or in time restricted eating, and I request our sincere judge to give your favorable opinion on calorie restricted eating. Thank you, sir. கம்மியாக சாப்பிட்டா உடம்பு இளைக்கிறது காலகாலமாக டாக்டர் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஆனால் இது வரைக்கும் முழுக்க பட்னி கிடந்தெல்லாம் எவனும் இழைச்சது கிடையாது. இதோ வருகிறார் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் டாக்டர் கார்த்திக் ராஜா. கண்டதையும் திங்காத, கம்மியாக சாப்பிட்றோங்கிற பேர் வழியில் சும்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காத, செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, சரி. ஃபருக் சார் நல்லா கதை சொல்லிட்டாரு, எல்லாம் கேட்டோம். அவர் சொன்னதில் சில பாயிண்ட்டு எனக்கு ஒத்துக்கிறதா இருந்தாலும் ஐ வில் சேஞ்ச் சம் திங்ஸ். சரி, ஃபஸ்ட்டு பேலியோனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். லோ கார்ப், ஹெல்த்தி ஃபேட், அடிக்குவேட் ப்ரோட்டீன். இதில் நிறைய பேர் நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஹை ப்ரோட்டீன் டயட் தான் பேலியோ, கறி மட்டும் சாப்பிட்றதான் பேலியோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது அப்படி கிடையாது. நம்ம லோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக ஃபேட் சாப்பிட்ணும். தேவையான ஃபேட்டை ஹெல்த்தி சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் தேவையான மாதிரி எடுத்துக்கணும். இதான் இருக்குது.
இதை வந்து பேலியோலித்திக் மேன் அந்த காலத்து ஆதி மனுஷன் வந்து எப்படி சாப்பிட்ருப்பானோ அதுக்கு இப்போ நம்ம எப்படி சாப்பிட முடியுமோ அது மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம இப்போக்குள்ளே சாப்பிட்றோம். அதான் இன்றைக்கி இருக்கிற மாடிஃபைட் லோ கார்ப் ஹெல்த்தி ஃபேட் டயட். வாட் இஸ் ஹெல்த்தி? நீங்கள் சாப்பிட்றது உங்களை ஹெல்த்தியாக வச்சுருந்தா அதுதான் ஹெல்த்தி. நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கல, உங்களுக்கு அது தேவையில்லாத பொருள். இப்போ நம்ம ஒரு கேக் சாப்பிட்றோன்னா அதனால் எந்த ஆகப்பெரும் ஊட்டச்சத்து கிடைக்க போகிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் அது கண்டிப்பாக அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். உங்கள் உள்ளே சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப திணறுது பாடி அப்படின்னா அது அன்ஹெல்த்தி ஃபுட்டு. அதனால் உங்களுக்கு நோய் வருது, சுகர் சாப்பிட்டா சுகர் வருது அப்படின்றனாலும் அது அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அன்ஹெல்த்தி ஃபுட்டு. நம்ம என்ன சாப்பிட்றோம்? பெரும்பாலும் இதான் சாப்பிட்றோம் இல்லையா? இதில் நம்ம கலரி கணக்கு போட்டு சாப்பிட்டாலும் இதில் எப்படி ஹெல்த்தி ஆகும்னு எனக்கு தெரியல. இதை விட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இது சாப்பிட்றாங்க. ஃபேன்சியாக பீட்சா பர்கர் ஃப்ரைஸ்ன்னு சொல்லி கையில் படாமல் சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி போட்டு போகிறது. அதுனா கொஞ்சம் கை நினைக்கணும், கை கழுவணும். இது நினைக்க தேவையில்லை, டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி போட்டு போயிடலாம். சரி, நம்ம முன்னோர்கள் இப்படி சாப்பிட்லையே, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டா நமக்கு ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னோர்கள் இதை சாப்பிட்டோன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ரைஸு காய்கறிகள் எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்படி தான் சாப்பிட்டாங்களா? நம்ம அதுக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னோர்களுக்கு போவோமே. வேட்டையாடியில் சாப்பிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி யாரும் ஒரு அரிசி செடி வந்து ஒன்று தனியாக முளைச்சிருக்கு, இன்னொன்று தனியாக எங்கேயோ முளைச்சிருக்கு, மொத்தமாக எடுத்து கலெக்ட் பண்ணி பானையில் போட்டு எல்லாம் பண்ண முடியாது. அரிசி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் முட்டையோ கறியோ இல்லை வெஜிடபிள்ஸோ எல்லாம் ஒன்று முழுசாக கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி விவசாயம் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் சாப்பிட்ருக்க முடியும். அதுதான் பேலியோலித்திக் மேன் சாப்பிட்டது. அதை நோக்கி நம்ம போனோன்னா நம்ம ஜெனட்டிக்கலி ஏற்ற மாதிரி ஒரு டயட்டாக இருக்கும், நம்ம மரபணுக்களை அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படின்றதுனால நம்ம இந்தமாதிரி வேட்டையாடி கறிகள் சாப்பிட்றது தான் பேலியோ டயட். ஆனால் இப்படி பச்சையாக சாப்பிடணும் அவசியம் கிடையாது, சமைச்சும் சாப்பிட்லாம், ஏன்னா பாடி அதையும் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி காய்கறிகள் முழுசாக கிடைக்கும், ஆனால் மொத்தமாக அரிசி கிடைக்காது, மொத்தமாக உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்காது, மொத்தமாக இன்றைக்கி வச்சு ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் கிடைக்கலாம். ஏன்னா அதை வந்து குரங்கு எடுத்துகிட்டு போயிடும், நம்ம முன்னோர்கள் அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னோர்கள் நம்ம வந்து அதை போக மிச்சம் இருக்கிற வேட்டையாடி சாப்பிட்றத சாப்பிட முடியும். இதுதான் இப்போ நம்ம மாடிஃபைடு பேலியோவாக வச்சுருக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் நட்ஸு, என்னைக்கு வச்சு ஒரு நாள் ஃப்ரூட் வெயிட் குறைய வேணாம்னு நினச்சா ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி மீன் கறி முட்டைகள் காய்கறிகள் சாப்பிட்றது தான் பேலியோ. இது ஹெல்த்தி ஃபுட்டு பிரமிடாக முன்னாடி நமக்கு சொல்லப்பட்டது. அவ்வளோ கிரெயின்ஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி அது மாதிரி சாப்பிட்றது, அதுக்கு மேலே கொஞ்சம் காய்கறிகள், அதுக்கு மேலே கொஞ்சமாக சீ ஃபுட்ஸு, கொஞ்சம் ரெட் மீட்டு, அதுக்கு மேலே தான் கொஞ்சம் சுகர்னு வச்சுருந்தோம். அப்பயுமே டைரக்ட் சுகர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் ஹெல்த்தி ஃபுட் பிரமிடாக ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் டயட்டாக சொல்லி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. இப்போ நம்ம பேலியோவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டோம். அந்த பிரமிடில் கீழே இருக்கிறத காலி பண்ணிட்டோம், அது வேணான்ட்டோம். சீ ஃபுட்டும் மீட்டு ரெண்டையும் சேர்த்துட்டோம். காய்கறிகளை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டோம். கொஞ்சம் குறைவான அளவு சாப்பிட்டா போதும். ஏன்னா கார்போஹைட்ரேட் நான் எசென்ஷியல்னு சொன்னார் இல்லையா, அது ஃபேக்ட்டு. நமக்கு கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக சாப்பிடணும் அவசியம் கிடையாது, அது இல்லாமல் பாடி அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போது அது பாடிக்கு தேவையில்லாத ஒன்று உள்ளே சேர்க்கறது அன்ஹெல்த்தி தானே, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணுறோம். அது போக தேவைப்பட்டால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம். விட்டமின் டியும் உப்பும் தேவைப்படும், ஏன்னா அது டயட்டில் வரப்போகிறது கிடையாது. இது எல்லாமே நமக்கு தேவையான நியூட்ரியன், எசென்ஷியல்ஸ், கார்போஹைட்ரேட், நான் எசென்ஷியல். நம்ம ஏற்கனவே போன குவிஸ் முடித்த உடனே சொல்லிட்டாப்புல, அதனால் இதை பற்றி நான் பெருசாக சொல்ல வேணாம். கார்போஹைட்ரேட்டில் ஃபைபர்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம எசென்ஷியலாக சேர்த்துக்கலாம். சிலருக்கு அதுவும் தேவை கிடையாது. நம்ம கட் மைக்ரோபயோமை பொறுத்து அது கொஞ்சம் மாறும், தேவையான அளவு மாறும். ஆல் எசென்ஷியல்ஸ் ஃப்ரம் குட் சோர்ஸ். இந்த எசென்ஷியலை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு இருக்குது. ப்ரோட்டீன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றதோ, ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து குடிக்கிறதோ, இல்லைனா டீப் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றதோ ஹெல்த்தி கிடையாது, அது கிடையாது பேலியோ. எக்ஸ் அண்ட் மீட், ஹோல் ஃபுட், அதை சாப்பிட்லாம். நெய், தேங்காய் எண்ணெய், இல்லைனா டேலோ லாடுன்னு சொல்லக்கூடிய பன்றி கொழுப்பு, இல்லைனா மட்டன் கொழுப்பு, அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம தனியாக எடுத்து அதை நெய் மாதிரி உருக்கி வச்சு சாப்பிட்லாம். கிரில்டு சிக்கன் தோலோடு சேர்ந்து சாப்பிட்றது வந்து ஹெல்த்தி தான். தோல் இல்லாமல் சாப்பிட்டா அதில் இருக்கிற ஹெல்த்தி ஃபேட்டு கொஞ்சம் குறைய தான் செய்யும். ப்ரோட்டீன், இது நல்ல ப்ரோட்டீன். இது மாதிரி செஞ்சால் பாடியில் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பாடி, நமக்கு இது மாதிரி ஒரு செங்கல் இருக்கிற பாடி கிடைக்கும். இது நல்ல ப்ரோட்டீன் கிடையாது. இதில் ப்ரோட்டீன் போக நிறைய எக்ஸஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. அதனால் செங்கல் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். நமக்கு தேவையானது மட்டும் கொடுத்தீங்கன்னா செங்கல் இப்படி இருக்கும், இல்லைனா செங்கல் அப்படி ஆயிரும். ஃபேட், ஹெல்த்தி ஃபேட் சாப்பிட்டிங்கன்னா பூச்சி இப்படி இருக்கும். ஏன்னா உள்ள ஃபேட்டு தான் நமக்கு ஒன்றுக்கு உள்ளே போய் இருக்க போகிறது. நமக்கு பில்டிங் பிளாக்ஸ் மசில் ஃபைபர்ஸ்க்குள்ளே இருக்க போகிறது ஃபேட்டு தான். இந்த மாதிரி ரிஃபைண்ட் ஆயில் ஃபேட் எடுத்து போட்டோம்னா பூச்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் நம்ம சொல்லக்கூடிய மெஜாரிட்டி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு
அந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேட் எடுத்தோம் அப்படின்னா டீப் ஃப்ரைட் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா செல்வால் இப்படி இல்லாமல் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஹெல்த்தியாக சாப்பிட்டா இப்படி இருக்கிறது, அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டா அப்படி ஆகும் ஒரே ஏஜில். இது ட்வின்ஸு. சரிங்களா? சரி, இவ்வளோ சொல்லியாச்சு. அவர் கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஆனால் கம்மியாக சாப்பிட்றதுலையும் இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நோயே இல்லாமல் இருக்கிறவங்க, ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி வேணால் சாப்பிட்லாம், வெயிட்டை மட்டும் ஜஸ்ட்டு கேலரி கம்மி பண்ணால் போதும். ஆனால் முக்கால்வாசி பேர் அப்படி இல்லையே இன்றைக்கி. 50% ஆஃப் மோர் தென் 30 இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ். ப்ரூனோ சார் ஸ்டார்டிங்கில் சொன்னார். அப்படி இருக்கும்போது நம்ம வெறும் கார்பன் மட்டும் கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கார்பன் நிறைய சாப்பிட்டோம்னா பெருசாக ப்ரோஜனம் இருக்க போகிறது கிடையாது. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட வராது, நம்மள்ட்ட வரும். ஒபிசிட்டி கண்ட்ரோல் ஏதோ வரும், நம்ம சூப்பராக பண்ண முடியும். ஹைப்பர் டென்ஷன் செமையாக கண்ட்ரோல் ஆகும். பிசிஓடி சார் முடியாது உங்களால், நாங்கள் செய்வோம். ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் கண்டிப்பாக பேலியோவில் நிறைய ஆட்டோமின் டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாக. ஏன்னா செல்வாலிஸ் நம்ம இம்யூனிட்டிக்கு முக்கியமான காரணம் தேவையில்லாத பொருள் உள்ளே போய் எங்கேயாச்சும் உட்காந்துருக்கும், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆக தான் செய்யும். கிரெயின்ஸில் இருக்கிற அந்த பெரிடம்லாம் எடுக்க தான் செய்யும், அதில் இருக்க ட்ரிகரிங் இருக்க தான் செய்யும். அது கட்டாகிறதுனால ஆட்டோமின் டிசீஸ் நிறைய வரும். இதெல்லாம் சரியாகும் போது ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், ஏஜிங் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு ஆதாரமாக நம்ம டெரரிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அருணாச்சலம் சார் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வயசு குறைஞ்ச மாதிரி தான் தெரிவார். ஆக்னி கண்ட்ரோல் கூட நடக்க தான் செய்யும் டயட்டில் ஒழுங்காக இருந்தால். இவ்வளோ இது உங்கள்கிட்ட இருக்குதா சார்? பேசலாம் சார். சார் பேலோ டயட் சாப்பிட்டா உங்கள் மாதிரியே முடி வளருமா எங்களுக்கு? நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். ப்ரோட்டீன் எனக்கு ஒரு ஆதங்கம். சரி, டெர்மட்டாலஜிஸ்ட்டு, அதனால் எதாவது பார்த்து செய்வார். வந்துடலாமா? வளர்த்துடலாம் சார் இன்னையிலிருந்து. சார் ஜென்ஸுக்கு வளர்க்குறோட லேடிஸ் வளர்க்குறது ஈஸி சார். ப்ரோட்டீன் அவங்க வரைக்கும் அடிக்கோட சாப்பிட்டதே கிடையாது. இவ்வளோ ப்ரோட்டீன் நீங்கள் வந்து நார்மல் டயட்டில் என்னைக்கு எடுத்துக்கிறோம்? நீங்கள் பேலியோவில் இருக்கும்போது அவ்வளோ ப்ரோட்டீன் வந்துடுது, தேவையில்லாத காம்பனண்ட் வெளியில் போயிடுது, ஹார்மோன் ரெகுலரைஸ் ஆகிடுது. மென்னுக்கு வந்து ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்குது, விமனுக்கு ஜெனட்டிக் காம்பனண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு நியூட்ரிஷன் காம்பனண்ட் தான் நிறைய ஹேர் ஃபாலுக்கு. ஸோ நியூட்ரிஷன் கரெக்ட் பண்ணாலே ஹேர் நிறைய ரீக்ரோத் இருக்கும். மென்னுக்குமே அது ரீக்ரோத் இருக்க தான் செய்யுது. ஒரு 55 இயர்ஸ் ஓல்டு மேலே வெறும் டயட்லேயே முடி வளர்ந்த கதையெல்லாம் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்க தான் செய்யுது. செங்கல், சிமெண்ட்டு, பூச்சி வேலை எல்லாம் காண்பித்து சொன்னார் கார்த்திக் ராஜா. இருக்கட்டும் ஐயா, அளவாக சாப்பிடணும், கண்டதையும் நீங்கள் கூட எல்லாம் சரிதான். ஆனால் பொழுதுனைக்கும் தின்னுட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் உடம்பு இளைக்காது. கரெக்டான டயத்துக்குள்ளார சாப்பிடணும். கரெக்டான ரொம்ப நேரம் உனக்கு குடலுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, லிவருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, விட்டு விட்டு சாப்பிடு என்று சொல்ல வருகிறார் டாக்டர் சிவகுமார். இப்போது டாக்டர் ஃபருக் சார் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தார், மேக்ஸ் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. யாருக்காவது புரிஞ்சுதா? யார் ஞாபகம் வச்சுருப்பீங்க? டாக்டருக்கு படித்ததே கணக்கு பிடிக்காமல் நம்ம வந்து சயின்ஸு குரூப் எடுத்து படித்தோம். இதில் இவ்வளோ கணக்கு போட சொன்னால் ஏங்க சாப்பிடும்போது உட்காந்துக்கிட்டு பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு கணக்கு போட்டால் சாப்பிட முடியும்? என்னங்க நீங்கள் சொல்கிறது? ஏதோ ஒரு நியாயமாக சொல்ல வேண்டாமா? அடுத்து நம்ம கார்த்திக் ராஜா சார் வந்தார், இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதில் அது இருக்குது, இதில் இது இருக்குது, இது எசென்ஷியல். நான் ஏங்க சாப்பிடும்போது சாப்பாடு தாங்க சாப்பிட முடியும். இதில் என்னென்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி ஏதாவது பார்த்தா நம்ம சாப்பிட முடியும்? இதெல்லாம் சுத்தம் வேலைக்கு ஆகாதுங்க சார். உங்களுக்கு வெயிட்டு குறைக்கணுமா, ஈஸியாக குறைக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள், வெயிட்டு கண்டிப்பாக குறையும். அதுக்கு நிறையா எவிடன்ஸ் இருக்குது. எஸ், எங்கள் குரூப்பு இவ்வளோதும் ஒரிஜினலாக வெயிட்டு குறைச்சிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஃபருக் சார் சொன்னார் லோ கேலரி டயட்டுன்னு. மெயின் வாரே வந்து பார்த்தீங்கன்னா கேலரி குறைக்கணுமா இல்லை வந்து கம்மியாக சாப்பிட்ணுமான்றது. பப்மெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் 4 இயர்ஸாக 2020 மோர் ரிசர்ச் ஹஸ் பீன் டன் ஆன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் கம்மிங் டவுன். நீங்கள் கிராஃப் பாருங்கள், இதில் வந்துட்டு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாயிடுச்சு லாஸ்ட் 4 இயர்ஸ். இதில் வந்துட்டு லாஸ்ட் 4 இயர்ஸ் intermittent fasting increase ஆயிடுச்சு. That means intermittent fasting is getting, practically people are able to accept and do it and get the benefits. That is the inference இந்த ஸ்லைடிலிருந்து. இப்போ நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாத்துக்கும், என்னென்னவோ பேர்லாம் வச்சுக்கிறானுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐ வில் ட்ரை டு டூ இட் சிம்பிளிஃபைடாக. இப்போ வந்துட்டு 2 மெயின் கிளாஸிஃபிகேஷன். ஒன்று வந்து எக்ஸ்டெண்டட் ஆர் ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங், இன்னொன்று வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஒரு 2 டேஸுக்கு மேலே ஃபாஸ்டிங் போயிட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டெண்டட் ஆர் ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங்.
ஒரு நாள் 2 நாளைக்கு உள்ள அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பேச போகிறது வந்துட்டு ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங்கை பற்றி கிடையாது, ஒன்லி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் ஒரு நிறையா நாமன்கிளேச்சர்லாம் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங் வெரி குட் ரிசல்ட், பட் ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டம் பண்ணுறது, ஹை லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அடுத்தது இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் சாப்பிட மாட்டாங்க. என்ன வேணால் சாப்பிட்லாம். உங்களுக்கு எல்லாத்துக்கு தானே வேணும், கணக்கு போடாமல் என்ன வேணால் சாப்பிட்லாம். எஸ் சார் நோ? அப்போ எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்றது, அதுக்கு பேர் ஆல்டர்னேட் டே மாடிஃபைடு ஃபாஸ்டிங். என்னென்னமோ பேர் வைக்கிறான் வெள்ளக்காரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். 5 நாள் எப்பவும் போல் சாப்பிடுங்க, 2 நாள் சாப்பிடாதீங்க. எதர் கன்சிக்யூட்டிவ் டேஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்மிட்டன்ட் கேப்பாக இருக்கலாம். அதுக்கு பேர் வந்து 5 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு மாடிஃபிகேஷன் வச்சுக்கிறான், அதாவது அங்கே லோ கேலரி போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இது வந்து அவ்வளோ நல்ல மெத்தடே கிடையாது, யாராலையுமே ஃபாலோ பண்ண முடியாது. நானுமே இதை ட்ரை பண்ணது கிடையாது, யாருக்கும் நான் சொல்கிறதும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் இட் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் சேக். டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், இதுதான் இருக்கிறதுலே சூப்பர். எங்கள் குரூப்புக்கு பேரே வந்துட்டு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் குரூப்பு. வாட் இஸ் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்? 24 மணி நேரத்தில் ஒன்று ஈட்டிங், இன்னொன்று ஃபாஸ்டிங், நாட் ஈட்டிங், ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் சாப்பிட்லாம், கேலரியை கவுண்ட் பண்ணவே தேவையில்லை. அவங்க 2 பேர் சொன்னது பேசுனதெல்லாம் மறந்துடுங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறையா பேர் அதை 2யுமே ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ண முடியாமல் பேக் டு சோ கால்டு நார்மல் டயட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் லைஃப் லாங்காக வயபிளாக பண்ண முடியும். இதில் வந்து அகெயின் லாட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எர்லி, லேட்டு, இன்டர்மீடியேட்டு, 8 ஹவர், 4 மணி நேரம்லாம் இருக்குது. இந்த லேட் டிஆர்இ 6 ஹவர்ஸ் டிஆர்இ வந்து நான் ஃபாலோ பண்ணுற ரெகுலர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மெத்தடு. இல்லை, ஆனால் ஃபேமஸானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16-8 டயட்னு சொல்லுவாங்க. அதாவது 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும், 8 மணி நேரம் சாப்பிட்ணும். இது வந்துட்டு ஒரு வயபிளான ஆப்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அதர் டைப்ஸ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கம்ப்ளீஷன், ஏன்னா நிறைய நாமன்கிளேச்சர் இருக்குது. ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட்னு ஒன்று இருக்குது. ஃபாஸ்டிங்னா சாப்பிடாமல் இருக்கிறது, அதில் எதுக்கடா போய் ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட்னு ஒன்று வைக்கிறீங்க? கன்ஃபியூஷன் தான், வேறு என்ன. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 5 நாளைக்கு லோ கேலரி, அதாவது 25% ஆஃப் த நார்மல் கேலரி சாப்பிட்ணும், அகைன் கணக்கு போடணும். இதெல்லாம் முடியுமா? முடியாது. அதில் 10% ப்ரோட்டீன், கார்த்திகாஜ் சார் மாதிரி ப்ரோட்டீனை கணக்கு போடணும், இதெல்லாம் முடியாது. அதனால் இது வந்து எனக்கு பொறுத்தளவு ப்ராக்டிக்கலான ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தே கிவ் த மீல் பாக்ஸ். அதாவது என்னென்னா, 5 நாளைக்கு வந்து நான் உனக்கு வேணுங்கிற மீல் பாக்ஸ் கொடுத்துருவேன், இதை மட்டும் தான் சாப்பிட்ணும், 2 நாள் இஷ்டம் போல் சாப்பிட்டுக்கோ அப்படின்றது. இது வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த ரெகுலர் சோர்சஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபாஸ்டிங், அதாவது மாதத்தில் 2 நாள் இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது. இதுதான் வந்து நம்ம ஹிந்து ரிலீஜனில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்பவும் பண்ணுறாங்க. அமாவாசை விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், மாதத்தில் ஏதாவது ஒரு விரதம், அப்புறமேல் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மாதத்தில் ஒரு 2-3 நாள் வந்துட்டு ஒரு சாமி பேரை சொல்லி நீங்கள் சாப்பிடாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட இந்த மெத்தடு தான். இது வந்து கொஞ்சம் வயபிளான ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கிராஃபிக்கலாக சொல்லணுன்னா, ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங் மண்டே வந்துட்டு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடுவீங்க, சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடுவீங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங். 5-2ன்றது 2 டிஃப்ரெண்ட் கேப்பில் வந்துட்டு பண்ணலாம், அல்லது கண்டினியூஸாக பண்ணலாம். இந்த டிஆர்இன்றது 24 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரம் இங்கே சாப்பிடல அப்படின்றது தான். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஐயா சேர்மன் ஐயா சொன்ன மாதிரி சாப்பிடாமல் இருக்கணுமான்னு ஒரு மைண்டில் ஒரு தாட் வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்டர்மிட்டன்ட் ஈட்டிங், ஐயா கரெக்டாக சொல்லிட்டாங்க முன்னாடியே, என்னோடய நோட்ஸ் எப்படி திருடுறாரு அவர்.
ஸோ இன்டர்மீடியன்ட் ஈட்டிங்னு வச்சுக்கோங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வச்சுக்காதீங்க. அதாவது டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். உங்களோட ஈட்டிங் டைமை வந்து ஈஸி, இந்த டைம்லேருந்து டைமுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாதீங்க. இது வந்து ஈஸி டு ஃபாலோ, ஈஸி டு ஸ்டார்ட். ஏன் வந்து நம்ம வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் பண்ணணும்? இப்போ இந்த கேலரிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த நிறைய ரெஜிமில் வந்து இந்த பண்ண ஸ்டடியில் வந்துட்டு இந்த கிராஃப் பாருங்கள். ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிறது வந்துட்டு அதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபார் வெயிட் லாஸ். ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் த ஸ்ட்ராட்டஜி. ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ட்ராட்டஜி மட்டும் முக்கியம் கிடையாது. இதில் ஏ அப்படின்றது டோட்டல் வெயிட் லாஸ். த மேக்ஸிமம் ஸ்கோர் இஸ் ஃபார் ஏடிஎஃப். நெக்ஸ்ட்டு வருது டிஆர்இ. அதே அந்த பி ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா 0 to 3 months. 0 to 3 months. ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஏடிஎஃப் இஸ் த பெஸ்ட், டாப் கார்னருக்கு போயிடுச்சு. அடுத்தது 4 to 7 months, 4 to 6 months பார்க்கணுன்னா சி கிராஃப் பாருங்கள். ஏடிஎஃப் கிடையாது, டிஆர்இ தான். தட் இஸ் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்தது டி ஸ்லைட் பாருங்கள். 7 to 12 months. அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப்பும் டிஆர்இயும் ஒரே ரிசல்ட் தான். ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் வந்து டிஆர்இயில் தான் அதிகம். அப்போது லுக்கிங் அட் ஓவரால், தோ ஏடிஎஃப் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட், பட் ஃபாலோயிங் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் த டயட் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்இயில் தான் இருக்குது. அதுதான் ரொம்ப ஈஸி. 24 மணி நேரத்தில் சாப்பிட்ற நேரம், சாப்பிடாத நேரம், லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணலாம். இப்போது டிஆர்இ குரூப்பில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? லெஃப்ட் சைடில் நாட் ஃபாலோயிங் டிஆர்இ, ரைட் சைடில் ஃபாலோயிங் டிஆர்இ. ஒபிசிட்டி குறையும். தேர் இஸ் லாட் ஆஃப் பேப்பர்ஸ் ஆன் கார்டியோ மெட்டபாலிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஆர்இ. ஃபேட்டி லிவர் குறையும் கண்டிப்பாக. ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அதே அரைச்ச மாவு தான். இப்போ பாடி வெயிட் குறையும், ஃபேட் மாஸ் குறையும், எல்லாமே இதெல்லாம் பெனிஃபிட்ஸு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். முக்கியமாக வி கெட் அ மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. காலையில் டாக்டர் ஜேக்கப் சொன்னார் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் போத் எக்ஸசைஸ் அண்ட் ஃபாஸ்டிங் பாருங்கள். லெஃப்ட் சைடில் எக்ஸசைஸ் ஒரு காலம் போட்டிருக்கு. என்னெல்லாம் பண்ணுதோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு அதுதான் எக்ஸசைஸும் பண்ணுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, ஹெச்ஆர்வி இன்க்ரீஸ்டு, லிபிட் மெட்டபாலிசம் எல்லாமே பண்ணுறது போத் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா பெட்டர். அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 50% தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ். திஸ் இஸ் கால்டு மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு உடம்புல எந்த ஃபியூல் அவைலபிளாக இருக்குதோ அந்த சமயத்தில் அந்த ஃபியூலை வந்து பாடி யூஸ் பண்ணிக்கும். எய்தர் இட் குட் பி அ குளுக்கோஸ், குட் பி அ ஃபேட்டி ஆசிட், இட் குட் பி அ கீட்டோன் பாடிஸ். எப்படி நான் ஆரம்பிக்கிறது? இந்த மாதிரி டயட்லேயே ஆரம்பிக்கலாம். எதுவுமே கணக்கு போட தேவையில்லை, எதுவுமே கம்மி பண்ண தேவையில்லை. ஒரு சாம்பிள் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட் மந்த் வந்து ஒரு 10 hours ஈட்டிங் விண்டோ வச்சுக்கோங்க, 5 days a week. அதாவது நம்ம ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட்டு இதையும் கம்பைன் பண்ணிக்கலாம். மந்த் 2ல் வந்துட்டு 8 hours, மந்த் 3ல் வந்து 6 hours, இன்னும் நிறையா வேணும்னா 6 hours ஆல் 7 days. நான் இந்த மாதிரி தான் கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆனேன். ஸோ நவ் ஐ எம் ஃபாலோயிங் 18-6. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் எல்லோரும் இந்த கான்ஃபரன்ஸை கேட்டுட்டு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது நாளையிலிருந்து இதை ஆரம்பிச்சிங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி. பிகாஸ் ஸ்டார்டிங் தான் ப்ராப்ளமே நமக்கு. அதனால் ஸ்டார்டிங் பண்ணும்போது 10 hours ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் வந்து 14-10 டயட்டு. இந்த 14-10 டிஆர்இயில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், அந்த மாதிரி ஸ்நாக்கு, மிட் மார்னிங் ஸ்நாக்கு, ஈவினிங் ஸ்நாக்குலாம் பேர் வச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நினைக்கணும்னா, ஃபஸ்ட்டு மீல் ஆஃப் த டே எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க உங்களோட ஒர்க் ஷெட்யூலை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் மீல் எத்தனை மணிக்கு நீங்கள் முடிக்கிறீங்க உங்கள் ஒர்க் ஷெட்யூலை பற்றி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி சாப்பிட்லாம், 2 வாட்டி சாப்பிட்லாம். ஸோ டோன்ட் திங்க் தட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், மிட் மார்னிங் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக், லேட் ஸ்நாக் 6 வேளை சாப்பிட்டீங்கன்னா
கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அதுவும் காலையில் 6 மணிக்கு காஃபி குடிக்கிறதுல ஆரம்பித்து நைட்டு 12 மணிக்கு டிவி பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிட்ற வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து எத்தனை மணி நேரம் சாப்பிட்றோம் தெரியுமா? ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்தார், ஒரு டாக்டர் தான் அனுப்பிச்சிருந்தார், அவரோட கசின் சொல்லிவிட்டு. அவர் ஈட்டிங் விண்டோ பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறாரு, சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, நைட்டு 1 மணிக்கு தூங்குறாரு. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது இதில் ஃபஸ்ட் மீல், செகண்ட் மீல், தேர்ட் மீல், லாஸ்ட் மீல் அப்படி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அப்படி திங்க் பண்ணால் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். ஏன் வந்து நான் 10 hours சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மல்டிபிள் ஸ்டடீஸ் ஆர் தேர் டு ஷோ த எஃபெக்ட் ஆஃப் ஈவன் 6 to 8 ஹவர்ஸோட ஃபாஸ்டிங் ஈட்டிங் விண்டோவை மேட்ச் பண்ணுது ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதனால் நீங்கள் ரொம்பலாம் 6 ஹவர்ஸ்லாம் பண்ண வேண்டாம், 10 hours per day பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னா, ஐ சே த 3 square rules, 3 into 3. Rule number 1, postpone your breakfast for 3 hours. 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு குடிக்கிற காப்பியில் சர்க்கரை பால் எதுவும் இல்லாமல் பிளாக் காஃபி குடிச்சிட்டு 9 மணிக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை மில்கோ குடிங்க. எனிதிங் யூ டேக் கேலரி தட் இஸ் கால்டு மீல். அடுத்தது ப்ரீபோன்ட் யுவர் டின்னர் 3 hours. நீங்கள் 11 மணிக்கு தூங்குறீங்களா, 8 மணிக்கு டின்னரை முடிச்சிடுங்க, வாட் எவர் த டைம். அடுத்தது ஒன்லி 3 meals in between, not more than this. ஸோ இந்த 3 into 3 தட் இஸ் 3 square rules இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 10 ஹவர்ஸுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 7 to 8 hours நமக்கு தூங்கணும், கண்டிப்பாக தூங்கணும். இந்த டைம் ரெஸ்ட் ஈட்டிங்கில் நாட் ஓன்லி யுவர் டயட் கெட்ஸ் பெட்டர், பிகாஸ் ஐ இன்சிஸ்ட் ஆன் 8 to 7 hours ஆஃப் ஸ்லீப்பிங். இதில் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். ஸோ இப்போ 8, 3, 11, 14 மணி நேரம் நாட் ஈட்டிங் அண்ட் டோட்டல் 10 hours ஆஃப் ஈட்டிங். ஸோ இன் கன்க்ளூஷன் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கிரேட். அருண், டு வி ஹேவ் டைம்? தெரியுது, நான் தான் வின் பண்ணிட்டேன்னு. அருண், எங்களுக்கு எவ்வளோ நேரம் தர்றீங்க? 5 minutes சார். ஓகே. நவ் ஃபரூக், உங்களுக்கு ஒரு செகண்ட் ரவுண்ட். சார் செகண்ட் ரவுண்ட் அங்கே இருந்தே கூட இப்படினாலும் ஓகே. இல்லை வரட்டும். ஒரு 30 secondsல சம்மரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஏதாவது என் ஐடியா எதுவுமே மாறல சார். ஏன்னா என் மேக்ஸ் டீச்சர்னு சொல்லிட்டு அவர் கிராஃபாக போட்டிருக்காரு. யாருக்கு கிராஃப்லாம் புரியும் சொல்லுங்கள்? சரி, அந்த கிராஃப்லையுமே நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு ஸ்லைடில் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்கில் வந்து 20% கலோரி டெஃபிசிட் வைக்க சொன்னார். ஏன் வைக்க சொன்னார் அவர்? சரி, நீங்கள் விட்டா இனி ஒரு தெருவில் இறங்கி சண்டை போடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவர் வந்து வேல்லாம் எடுத்து வேட்டையாட போக சொல்கிறாரு திருப்பியும். அதே மாதிரி கறி மட்டுமே சாப்பிட சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் யாருங்க சாப்பிட முடியும்? சாப்பிடும்போது நம்ம என்ன அளவு கலோரி மட்டும்தான் பார்த்து கான்சியஸாக சாப்பிட சொல்கிறோம். அதுதான் இருக்கிறதுல ஈஸின்னு நினைக்கிறேன் சார். சரி இருக்கட்டும். 20% சாப்பிட்டா 2 கிலோ இழைப்பண்ணா, நான் 40% கம்மியாக சாப்பிட்டு ஒரே வாரத்தில் இழைக்க முடியாது. ஆமாம் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி இப்படி தான் சார் வெயிட் லாஸ் பண்ணாங்க நிறைய பேர். அந்த மாதிரி 40% வச்சா அப்படின்னா எமாசியேட்டட் லுக் வரும், ஃபெட்டிக் வரும், ப்ரோட்டீன் மசில் லாஸ் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். திடீர்னு மைண்ட் ஃபாக் ஆகும். ஸோ 20% இஸ் ஹெல்த் லிமிட் சார். இல்லை சார், ஒரு அளவுக்கு சாப்பிட்டு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறுத்த முடியறது இல்லையே. ஏன் அதுக்கப்புறம் ஏன் நிறுத்த முடியல? இல்லை, அதுக்கப்புறம் வெயிட்டை கீழே இறக்க முடியல, அப்படி பிளாட்டிவ் ஆகிடுது. ஏன் நிறுத்த முடியல? அதான் சார் பால்னு ஒன்று சொன்னேன்ல சார், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நான் வந்து இவங்க 2 பேர் பேசுனாங்க, எங்கேயாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி பேசுனாங்களா சார்? இல்லை, அது நான் கடைசி கலோரி ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்கில் மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்பல்சரியாக தேவைன்னு சொல்கிறோம் சார். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் கொஞ்சம் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது உங்களுக்கு கொடுக்காத கொஷின், நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. வாங்க அடுத்தது. எல்லாத்துக்கும் கடைசியில் ஓட்டிங் விட போகிறோம். டாக்டர் கார்த்திக் ராஜா, ½ a minute சம்மரி, 2 questions. சார், வேட்டையாடுறது உட்காந்துட்டே வேட்டையாட முடியாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் அது. அதுக்காக வேட்டையாடி சாப்பிடணும்னு சொல்ல. அது மாதிரி அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்தால் வெயிட் குறைச்சிடலான்னு சொல்கிறார் இல்லையா? ஃபாஸ்டிங் இருக்கும்போது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வேறு, இன்டர்மிட்டன்ட் ஸ்டார்வேஷன் வேறு. நீங்கள் டயட்டில் பேலியோ மாதிரி டயட்டில் இருந்து கீட்டோசிஸ் வந்து ஃபாஸ்டிங் இருந்தால் தான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃபேட்டு குறையும். மற்ற நேரத்தில் இருந்தீங்கன்னா வெயிட்டு குறையும். எது குறையும்? மசில் குறையும். ஏன்னா நீங்கள் குளுக்கோஸ் டிபெண்டன்ட் டயட்டில் இருப்பீங்க, இன்சுலின் அதிகமாக இருக்கும். இன்சுலின் என்ன பண்ணும்? அதே ப்ரோட்டீனை பிரேக் பண்ணி
அங்கேருந்து எனர்ஜி எடுத்துக்குமே தவிர்த்து ஃபேட்டை கரைச்சி எடுக்காது. வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனால் ஃபேட் லாஸுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. ஃபேட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். எப்போ பேலியோவில் இருந்ததுக்கு அப்புறம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணும், ஆனால் பேலியோ தான் பேசிஸ். சார் ஒரு இல்லை சார், கொஞ்ச நாள் பேலியோவில் இருக்கான்னு நல்லா இருக்குது, ஆனால் ஒரு 2 கல்யாண முகூர்த்தம் போயிட்டு வந்துட்டா கதை மாறிடுது. மாறுது சார். அப்படி மாற்றி பண்ணுனா தப்பா சார்? யோ சார் கண்டிப்பாக அது ஹெல்த்துக்கு பிரச்சனை தான் வரும். நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு உடம்புக்கெல்லாம் தெரியாது, மனசுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ உடம்பு அதுக்கான பிரச்சனையை பண்ண தான் செய்யும். அது மாதிரி நம்ம இப்போ டயட்டை ஏன் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல, லாங் டைம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சேர்க்கை சரியில்லை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சாராயம் குடிக்கிறவன் சாராயத்தை நிறுத்தணும்னா சாராயம் குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணால் மட்டும்தான் நிறுத்த முடியும். அது மாதிரி தான் இதை நம்ம நிறுத்துறதுக்கும் அது முக்கியமான இது வேற லெவல் விளக்கமாக இருக்குது. சரி சார், ஒரு சந்தேகம் சார். இல்லை, நீங்கள் பேலியோ ரைட்டு அந்த படமெல்லாம் பார்த்தா ஒரே வேட்டை, அம்பு, கறி, கோழி இது பட்டை கிளப்பிட்டீங்க. ஆனால் இங்கே பாதி பேர் சைவாலாக இருக்கா, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு என்ன பண்ணுறது? பேலியோ ஸ்ட்ரெஸ் டூ மச் ஆஃப் அனிமல் ஃபேட். சார் டூ மச் ஆஃப் அனிமல் கரெக்டு தான் சார். ஆனால் என்னென்னா நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் அது அனிமல் ப்ரோட்டீன், ஃபேட், பிளான்ட் ப்ரோட்டீன் அது பார்க்குறது கிடையாது. நம்ம இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு இருக்கிறோம். பட் அந்த காலத்தில் கண்ணப்ப நாயனார் கொடுத்தது சிவனும் தான் சாப்பிட்டார். ஸோ அங்கேயும் நம்ம போகலாம். அதனால் நீங்கள் அந்த காரணம் சொல்ல தேவையில்லை. அது போக சைவம் சாப்பிட்றவங்களுக்கு பால் இருக்குது, பாலில் இருக்கிறது அனிமல் ப்ரோட்டீன் தான், பட் ஸ்டில் ஃபுல் ப்ரோட்டீன். அதை நீங்கள் வெஜிடேரியன் நினச்சி சாப்பிட்ற நீங்கள் அதையே சாப்பிட்டுக்கோங்க, பரவாயில்ல. பன்னீர் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. வாங்க டாக்டர் சிவகுமார், half a minute summary and I have 2 questions for you. ஃபருக் சார் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு அதில் 20% கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ கணக்கே போடாமல் உங்களுக்கே தெரியாமல் கேலரி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் டிஆர்இ ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு, கணக்கு போடாமல்? ரைட்டு, சொல்லுங்கள் சார். ரைட் சார், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஓகே, சின்ன வயசு பசங்க தாராளமாக இருக்கலாம். நீங்களே சைக்கிளில் போயிட்டு எல்லாம் வேலை பண்ணுறீங்க. பாதி பேர் டயபெட்டிக்காக இருக்காங்க. 30 வயசுக்கு மேலே போனால் 50% பேர் டயபெட்டிக்ங்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லேயும் பாதி பேர் ஏஜிங் பீப்புள், ஜெரியாட்ரிக் பீப்புள். அவங்களுக்கு எப்படி சார் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி டயபெட்டிக் அண்ட் ஜீடியாட்ரிக் பீப்புள் வந்துட்டு கொஞ்சம் சூப்பர்விஷனோட தான் பண்ணணும், தானாக பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இப்போ டயபெட்டிக்கில் வந்துட்டு டைப் 1 டயபெட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். டைப் 2 டயபெட்டிக்கில் ஐ எம் நாட் அ டயபெட்டாலஜிஸ்ட், ஐ எம் ஒன்லி ஆப்தல்மாலஜிஸ்ட். என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சதை நான் கேட்குறேன். இப்போது இனிஷியலி தேல் பி இன்சுலின் ரெசிஸ்டண்ட், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தேல் பிகம் இன்சுலின் டெஃபிஷியன்ட். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போது டிஆர்இ வந்துட்டு எப்போ யூஸ் ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுது. இன்சுலின் டெஃபிஷியன்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகுதில்லை. தட்ஸ் வாட் த ஸ்டடிஸ் ஆர் சேஸ். ஸோ யூ ஷுட் மேக் ஷூர் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் டிஆர்இ நீங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறீங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு வித் ஒரு சூப்பர்விஷனோடு நீங்கள் பண்ண முடியும். யார் யார் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது? எஸ், இதில் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரோயிங் ஏஜ் சில்ட்ரன்ஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் அடலசென்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு க்ரோத் நிறைய வேணும். அப்போது அது அவங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்கு அது தேவையுமே இல்லை. பிகாஸ் தே ஆர் மோர் ரெசிலியன்ட். என்ன பண்ணாலும் என் பையனுக்குமே நான் வந்துட்டு ரெகுலராக பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பேன். அவன் கண்டது கடையெல்லாம் சாப்பிட்றான். அவனுக்கு எப்போ எடுத்தாலுமே ஹெச்பிஏவிட்ஸ் வந்து 5.3 தான் இருக்குது. நான் ஒரு மாதத்தில் ஒரு வெஜ்ஜு பேலியோ ஃபாலோ பண்ணினேன். இன்சுலின் வந்துட்டு 4லேருந்து 12க்கு போயிடுச்சு. அப்போது அந்த ஏஜ் கண்டிப்பாக மோர் ரெசிலியன்ட். அதனால் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்போ பண்ணக்கூடாது. நம்பர் 1 சில்ட்ரன்ஸ், அடலசென்ட் அந்த அவங்க பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ், பிகாஸ் they have to feed for 2 people, அவங்க பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து எனி சைக்காட்ரிக் இல்னஸ், பிகாஸ் they cannot understand what is what. பர்சன்ஸ் வித் அல்சைமர்ஸ் டிசீஸ், ஓல்ட் ஏஜில் அவங்களும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பண்ணக்கூடாது. அண்ட் டைப் 1 டயபெட்டிஸ் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அதுக்கப்புறமேலு எனி ஈட்டிங் டிஸார்டர், எனி பிஞ்சிங் டிஸார்டர், அன்னெக்ஸ் நர்வஸா, அவங்களாலாம் வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. இவ்வளோ தான் சார் எக்ஸ்க்ளூஷன். மற்றபடி மற்ற எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். With the supervision they can do a restriction, but not too much. 10 hours eating அதில் பண்ணலாம். அதுக்கு மேலே ப்ரோக்ரஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் அதில் வந்து ப்ரோட்டீன் அவங்க வந்துட்டு கொடுக்குற நம்ம வித் த கன்சல்டேஷன் வித் நெஃப்ராலஜிஸ்ட் அவங்களோட ப்ரோட்டீன் ரேஷியோ அந்த கார்ப் ரேஷியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் 10 hours நீங்கள் பண்ணலாம்.
Sir? Whichever time suits for you. That's the beauty of the this thing. தேங்க்யூ. ஐ ஃபீல் லைக் சாலமன் பாப்பையா. ரைட். இப்போ எல்லாருமே 3 பேர்த்தோட ஸ்பீச்சும் கேட்டீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கும். அதை வச்சு கல்வியா செல்வமா வீரமான்னு முடிவு பண்ணிடலாம். சரி, ஒரு சிம்பிள் ஓட்டிங். சும்மா அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணால் போதும். லோ கலோரி டயட் இஸ் த அல்டிமேட் சொல்யூஷன். எத்தனை பேர்? சரி, எல்லாருமே தூக்குறாங்க. சரி, அடுத்தது லோ கார்ப் ஹெல்தி ஃபேட். இது எத்தனை பேர்த்துக்கு? நிறைய பேர் இதுக்கும் தூக்குறாங்க. பார்க்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்து பண்ணதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் இஸ் தி கேள்வி கேட்கவே முடியல, அதுக்குள்ளார எல்லாருமே தூக்கிட்டாங்க. இட்ஸ் ஆல் கிரேட். நான் இப்போ ஈரோட்டு தூய தமிழில் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். வழக்கம் போல் சாலமன் பாப்பையா தீர்ப்பு குழப்பமாகத்தான் இருக்கும். 3 வேணும். அளவாக சாப்பிடணும், கண்டதையும் திங்கக்கூடாது, பொழுதுனைக்கும் திங்கக்கூடாது. கூடவே சாரி ஃபார் பீயிங் ரூட், கூடவே அளவாக சாப்பிடணும், கண்டதையும் திங்கக்கூடாது, கொஞ்சம் எப்பொழுதுனைக்கும் தின்னுட்டு இருக்கக்கூடாது. அது டைம் ரெஸ்ட்ரிக்ட். கூடவே அது இங்கிலீஷ்லேருந்து மொழிபெயர்க்கும் போது இப்படி வருது, கூடவே கொஞ்சம் பொச்சையும் நகர்த்தணும். மூவ் யுவர் ஆஸ் மூவ்மெண்ட். தேங்க்யூ. Wonderful debate. ஸோ LCF diet, balanced diet, fasting எல்லாத்த பற்றியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். நான் ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் சின்னசாமி சார் டு present the honor to Dr. Farooq Abdullah. The honor to Dr. Farooq Abdullah. Now I request Chinnaswamy sir to present the award to Dr. Karthik Raja. Sir to Shivakumar sir, Dr. Shivakumar. I request Dr. Shivakumar sir to present the honor to our moderator Dr. Chinnaswamy. Dr. Arun Kumar sir joined. Thank you, sir. Thank you, sir.